ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஜூன் 19 அண்ட் 20 அன்னைக்கு ஷூட் பண்ண ஒரு மினி வீலாக்னு சொல்லலாம். நான் யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் இந்த பட்டர்ஃப்ளைஸோட அப்டேட் கேட்டிருந்தீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 19ஆம் தேதி மார்னிங் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கிற ஒரு செடியில் இந்த 2 பட்டர்ஃப்ளைஸையும் கொண்டு போய் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய மெமரிஸ் சேவ் பண்ணுறதுக்கான இன்னொரு வீடியோவும் கூட. கொஞ்சம் நேரம் 2 பட்டர்ஃப்ளைஸையும் கையில் வச்சு விளையாண்டுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு செடியில் கொண்டு போய் விட்டுட்டேன். இது வந்து என்னோடய 2வது தம்பி. அவனும் 2 பட்டர்ஃப்ளைஸையும் கையில் எடுத்து விட்டு ரசிச்சிட்டு இருந்தான். அப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளைஸ் 2ஐயும் ரெக்கையை பிடிச்சி தூக்கி அவன் கையில் விட்டான். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த பாருங்கள் என்ன பண்ணுறான்ட்டு, இப்படி பிடிச்சி கையில் வைக்கானா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க நியூ பார்ன் அப்படிங்கிறதுனால விங்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். அது வந்து அந்த பூவை வந்து டைட்டாக பிடிச்சிருக்கும்போது நம்ம ஃபோர்ஸிபிளாக அதோட விங்ஸை பிடிச்சி நம்ம இழுக்கும்போது ஒன்று அந்த ரெக்கை பிஞ்சிரும், அப்படி இல்லாட்டி அதோட கால் ஏதாவது பிஞ்சிட்டு வந்துடும். இதால் ஒன் டே ஃபுல்லும் பறக்க முடியாதனால நம்ம கையை பக்கத்தில் கொண்டு போனாலே போதும், கையில் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். இந்த மாதிரி ரெக்கையை பிடிச்சி தூக்கக்கூடாது. இது 18th நைட் அப்போது எடுத்த வீடியோ. நானும் சின்ன தம்பியும் போயிட்டு கொஞ்சம் மீனும் இறாலும் வாங்கிட்டு வந்தோம். ஸோ நான் வந்து மீனை கழுவிட்டு பொரிக்கிறதுக்கு உண்டான பீஸெல்லாம் தனியாக எடுத்து மசாலா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போல்லாம் எங்கள் வீட்டில் சீ ஃபுட் எடுக்கிறோமோ அப்போல்லாம் ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு ரெகுலராக அட்டண்டன்ஸ் போட்டுருவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். அதே மாதிரி டெய்லி ஈவினிங் கரெக்டாக காஃபி டைமுக்கு வந்துடுவாங்க. பால் காய்ச்சுற வாசம் வந்ததும் வந்துடுவாங்க. நாங்கள் 2 பேரும் மாஸ்டர் செஃப்ஸ், எங்கள் வீட்டோட மாஸ்டர் செஃப்ஸ். நான் வந்து சீனியர், இவன் வந்து ஜூனியர். கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க. சரி, ஆல்மோஸ்ட் நம்ம மீனுக்கெல்லாம் மசாலா தடவி முடிச்சாச்சு. சாரி என்ன பண்ணுறான்னு பக்கத்தில் இருக்காங்க. நீ இறால பிச்சு துண்டு துண்டா ஆக்கிப்போ போலையே. இறாலுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் சாரதி. நீங்கள் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து பாரு நீட்டாக அது பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஃபிஷ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன தம்பி இறால் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். இறாலில் மேலே இருக்கும் இல்லையா அந்த இன்டெஸ்டைன் நரம்பு மாதிரி ஒரு குடல் இருக்கும் பாருங்கள், அது ஃபுல்லையும் கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துகிட்டு இருந்தான். இது வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டே லஞ்சுக்காக இப்போமே மேரினேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெலை மீன் குழம்பு அண்ட் நாங்கள் மசாலா தடவி வச்சுருந்தோம்ல ஃபிஷ்ஷு, அது வெலை மீன் தான். வெலை மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. இறால் வந்து நைட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டாங்க. ஸோ ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு வாழை இலையில் போட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. குழம்பும் நல்லா இருந்தது, ஃப்ரையும் சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா என்னோடய தம்பியும் என் பையனும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இது எங்கள் அம்மா வீடு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிஸ்டர் கேட்டுக்கும் சாப்பாடு வச்சுட்டு மீன் குழம்பு சாப்பிட்டதுனால மவுத் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டு வெத்தலை கொடியில் இருக்கிற வெத்தலையை பறிக்க போயிட்டேன். பாவாடை சாமியார் மாதிரி இருக்குன்னா அது பாவாடை இல்லைங்க, பலாசோ பேண்ட்டு. இந்த டாப்பில் பார்த்திங்கன்னா ஸ்லிட்டு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால் இதுக்கு வந்து நான் லெகின்ஸ் போட மாட்டேன், பலாசோ பேண்ட்டு தான் போடுவேன். ஒரு ஹெவி நான்வெஜ் மீலுக்கு அப்புறம் ஸ்வீட் பீடா சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் பீடா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் நான் வெத்தலை பறிச்சிட்ருக்கேன். ஸோ இதுக்குள்ளே ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின மவுத் ஃப்ரெஷ்னர் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்படி மார்னிங் செடியில் விட்ட பட்டர்ஃப்ளைஸ் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக போயிருந்தேன். மேலே ரொம்ப வெயில் அடித்ததுனால அதை 2ஐயும் எடுத்து கீழே உள்ள ஒரு பூவில் 2 பேரையும் கீழே விட்டுட்டேன். என் பையன் எனக்கு வெத்தலை வேண்டாமா ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டான். ஸோ நான், என்னோடய பெரிய தம்பி, சின்ன தம்பி, என் பையன் 4 பேரும் எங்கள் வீட்டு தெருவில் இருக்கிற ஒரு சின்ன பலசரக்கு கடையில் ஐஸ்கிரீம் வச்சுருக்குறாங்க. ஸோ ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக அந்த கடைக்கு போயிட்டோம்.
அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரப்போ ஒரு ஸ்ட்ரே டாக் ஒன்று எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தது. ஸோ அதுக்கும் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி அஸ்வின் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தான். அம்மா வீட்டு ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் எப்போல்லாம் அம்மா வீட்டுக்கு போகிறோமோ அப்போல்லாம் அஸ்வின் வந்து இந்த டாக்ஸ்க்கு பிஸ்கட் போட்டு பழக்கி வச்சுருக்குறான். அதனால் அது எப்போ எங்களை பார்த்தாலும் வாலாட்டிட்டு பின்னாடியே வரும். இன்னும் ஒரு 2 டாகும் கூட வந்துருச்சு. அதனால் 3 பேருக்கும் பிஸ்கட் போட்டுட்ருந்தான். தென் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் நைட்டு ஒரு 9 மணிக்கு நைட் சாப்பாட்டுக்காக மேரினேட் பண்ணி வச்சுருந்த இறால் எடுத்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக மிஸ்டர் கேட் ஜன்னலில் வந்து உட்காந்துட்டாங்க, பின்வாசல் ஜன்னலில். மிஸ்டர் கேட்டோட ரெஸ்டிங் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே தான் இவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து பின்வாசலில் இருக்கிற வாஷ் பேஷின். இது ஜஸ்ட்டு ஹேண்ட் வாஷ்க்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஸ்ட்ரே கேட்டு தான், நாங்கள் வளர்க்குற பூனை இல்லை. ஆனால் அப்பா இதுக்கு பால் சாப்பாடு எல்லாம் போட்டு பழக்கி வச்சுருக்காங்க. இறால் ஃப்ரை பண்ணி எடுத்து மதியானம் உள்ள மீன் குழம்பு, அப்புறம் மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் இறால் ஃப்ரைலாம் வச்சு நைட்டு சாப்பாடை முடிச்சுட்டு நானும் என் பையனும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோடய பட்டர்ஃப்ளை குட்டீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க போனேன். கீழே விட்டுருந்த பட்டர்ஃப்ளையில் ஒருத்தி வந்து மேலே போயிட்டா, மேலே உள்ள பூக்கு போயிட்டா. ஒருத்தி மட்டும் கீழே நின்றுட்டு இருந்தா. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் நான் காவலுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு போனேன். அந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் அந்த வாட்ச் கேட். இவனை தான் காவலுக்கு வச்சுட்டு போனேன். நான் வீடியோ எடுக்கும்போது ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணனால அவனுக்கு கண்ணு கூசிகிட்டு இருந்தனால கண்ணை மூடிட்டே இருக்கிறான். வீட்டில் எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிவிட்டு, பட்டர்ஃப்ளைஸ்க்கும் கேட்டுக்கும் குட் நைட் சொல்லிவிட்டு நானும் என் பையனும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து போயிட்டுன்னு சின்ன தம்பி சொன்னான். இங்கே மேலே நின்றுச்சுல அந்த பட்டர்ஃப்ளை வந்து பறந்து போயிட்டு, அப்புறம் கீழே நின்ன பட்டர்ஃப்ளை எங்கடான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அவள் வந்து அந்த மண்ணுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தா. ஸோ கை வச்சோன்னே என் கையில் ஏறிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி பறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கையில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் பறந்து போயிட்டாங்க. பார்த்திங்களா, அழகாக பறக்குது பாருங்கள். இப்படி தான் நான் வளர்க்குற எல்லா பட்டர்ஃப்ளைஸையும் பறக்க விடுவேன். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. மனசுக்கு இதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சிலருக்கு இது சில்லியாக தெரியும், ஆனால் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபி. ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.